அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடி கம்பன் கழகம் அரிய பெரிய செய்திகளை, செயல்பாடுகளை இன்றைய காலகட்டத்தில் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வதற்காக காரைக்குடி கணேசனும் காரைக்குடி பழனியப்பனும் இணைந்து ஒரு காணொளி காட்சியினை சங்க இலக்கிய புலவர்களை பற்றி பேச என்னை அழைத்தார்கள். அந்த அடிப்படையில் சங்க நூல்களில் முதன்மை நூலாக போற்றப்படக்கூடிய குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடிய பாரதம் பாடிய பெருந்தேவனாரை பற்றி இந்த காணொளி காட்சி உரையிலே இதோ உங்கள் முன் பேச இருக்கின்றேன். நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பொறிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை என்று சொல்லுவார்கள். ஒரு பழைய வெண்பா. 8 நூல்களை பற்றி அகநூல்கள், புறநூல்கள், அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் என்று அழைப்பார்கள். அதனை நம்முடைய பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று சொன்னால் அவருடைய வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டு என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஒருவர் தன்னுடைய பெயருக்கு முன்னால் அடைமொழிகளை சேர்த்து சொல்வது ஊரின் பெயரால், உறுப்பின் பெயரால், தொழிலின் பெயரால் பெயரை அழைத்து கொள்வது வழக்கம். அந்த வகையில் பாரதத்தை வடமொழியிலிருந்து தமிழ்மொழிக்கு பெயர்த்ததால் இவருக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று பெயர் ஏற்பட்டது என்று நாம் குறிப்பிடலாம். அத்தகைய பாரதம் பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு காப்பி அப்படின்னு சொன்னால் பாரதம் தான். 830 பாடல்களை கொண்டது. 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1 உத்தியோக பருவம், 2 பீஷ்ம பருவம், 3 துரோண பருவம் என்ற 3 பெரும் பிரிவுகளாக உள்ளதால் அதனை பாடியதால் இவருக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று பெயர் வந்தது. இவர் கடவுள் வாழ்த்து 5 நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியிருக்கின்றார். என்னென்ன நூல்கள் என்று கேள்விப்பட்டால் நீங்கள் குறுந்தொகை முருகனை பற்றி, நற்றினையில் திருமாலை பற்றி, 500 அகநானூறு, புறநானூறு சிவனை பற்றி 5 நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது. எப்பொழுதுமே வழக்கம் என்று எப்படி என்றால் எந்த இறைவனுக்கு அதிகமாக பாடலில் இடமில்லையோ அந்த இறைவனை பற்றி பாடுவது இவர் வழக்கமாக இருக்கின்றார். இவர் பிறந்த மண் தொண்டை மண்டலம். குறிப்பாக அந்த காலத்தில் தொண்டை மண்டலம் என்று சொன்னால் வேலூரை மையம் மட்டுமாக கொண்டது. தொண்டை மண்டலத்திலே பல்வேறுபட்ட நிலைகளை நாம் பார்க்கும்போது முருகனை பற்றி பாடுறாரு. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. வேலூர் என்று சொன்னாலே பல பேர் சொல்லுவாங்க, வேலூர்னா வெயிலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அல்ல பொருள். இன்னும் கூட ஒரு சில பேர் எடுத்து சொல்லுவாங்க, வேலூர்னா வெயில், காட்பாடினா ரயில், துறப்பாடினா ஜெயிலு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அல்ல. ஆனால் இந்த வேலூருக்கு பெரிய பொருள் இருக்கின்றது. பாடல் படிக்கும்போது தான் நமக்கு நினைவுக்கு வரும். அவர் எழுதிய அந்த குறுந்தொகையினுடைய கடவுள் வாழ்த்து முருகனை பற்றி பாடியிருக்கின்றார். அவர் பிறந்த மண்டலம் தொண்டை மண்டலம், வேலூரை மையமாக கொண்டது. அந்த நிலையில் அவர் எழுதும்போது ஒரு குறுந்தொகை பாடலுடைய கடவுள் வாழ்த்தை பார்க்கும்போது முருகனை பற்றி மிக அழகாக எடுத்து பேசுகின்றார். வேலூருடைய சிறப்பு என்னென்னா, சிறுபான்ற்று படையில் ஒரு குறுநில மன்னன் இருக்கின்றான். ஒய்மா நாட்டு நல்லிய கோடன் அவன் பேர். அவன் முருக பக்தன். அவனை எதிர்ப்பதற்காக சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள்லாம் வருகை தருகிறார்கள். முருகனை வேண்டும்போது ஒய்மா நாட்டு நல்லிய கோடன், முருகா எனக்கு எப்படியாவது அந்த போரிலே நான் வெற்றி பெற வேண்டும், வாகைச்சூட வேண்டும் என்று முருகனை வேண்டுகின்றான். முருகன் ஒரு இலையை கொடுத்து பொற்றாமரை குளத்தில் உன்னை எதிர்க்க வரும்போது போடுங்க அப்படின்னு சொல்லி முருகன் கனவுல வந்து சொன்னார். அதன்படியே ஒய்மா நல்லிய கூட தன்னை எதிர்க்க வந்தவர்களை அந்த இலையை போட்டு வெற்றி பெற்றான். அந்த இலை வேலாக மாறி நின்றதனால் அதற்கு வேலூர் என்று பெயர் வந்தது. அதனால் தொண்டை மண்டலத்தை சிறப்பிக்கும் வகையில் தான் இவருடைய கடவுள் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது. அந்த கடவுள் வாழ்த்து குறிப்பாக முருகனை பற்றி, தாமரை புரையும் காமர் சேவடி, பவளத்து அன்ன உண்மையினி திகழொளி, குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றின் அவருடைய துணியானது, துகிலானது
குன்று போல உயர்ந்து காணப்படுது. செம்மையான நிறத்தை உடையவன், நெஞ்சு பகை எரிந்த வெஞ்சுடர் நெடுவேல். இங்கே தான் மிக முக்கியமானது. தனக்கு பகைவன் யாராக தெரிந்தாலும் தன் வேல் கொண்டு அதனை காப்பாற்றி கொள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக தான் அந்த வேல் பயன்பட்டது. சேவலும் கொடியோன் காப்ப ஏமும் வைகின்றல் எய்தின்றல் எனவே என்று தன்னுடைய முதல் கடவுள் வாழ்த்தை முருகனை பற்றி பதிவு செய்கின்றார் நம்முடைய பாரதம் பாடிய பெருந்தேவனார். அதே போல் குறுந்தொகையில் 255வது பாடலையும் இவர் பாடியிருக்கின்றார். இதில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு. குறுந்தொகையை பற்றி நாம் பேசும்போது எனக்கு நினைவு இருக்குது, சபரி பெருமாள் அரங்கன் ஐயங்கார் தான் குறுந்தொகைக்கு முதல் முறையை எழுதி வெளியிட்டார். அவர் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியுடைய முதல் தமிழ்துறை தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடியன் பேசுவது வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் தமிழ்ச்செம்மல் மகாகவி பாரதி விருதாளர் பா. சிவராஜ் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை தான் எடுத்து பேசுவது. அதே போல் நற்றிணையில் திருமாலை பற்றி பேசுவார். தொல்காப்பியத்தில் மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் இந்திரன் மேய தீம்புணன் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதும் நெய்தல் என்னை சொல்லிய முறைமையார் சொல்லவும் படுமே என்று தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு கடவுள் எந்த நிலத்தில் இருக்கின்றார் என்பதை எடுத்துக்காட்டுவதாக சொல்லு. அதுபோல் திருமாலை பற்றி தன்னுடைய நற்றிநிலை பாடலில் எடுத்து சிறப்பாக பேசுகின்றார். மாநிலம் சேவடியாக தூணீர் வளைநரல் பவ்வம் உடுக்கையாக விசும்பு மெய்யாக திசை கையாக 4 திசையில் 4 கைகளாக பசுங்கதிர் மதியோடு சுடற்கண்ணாக இயன்றவெல்லாம் பயின்று அகத்து அடக்கிய வேத முதல்வன் என்ப தீதரு விளங்கிய திகிரியோனே என்று நற்றிணையில் திருமாலை பற்றி கடவுள் வாழ்த்து பாடுகின்றார். அதே போல் அதில் மிக அழகான ஒரு குறிஞ்சி பாட்டையும் பாடுறார். குறிஞ்சினாவே புணர்தல் நிமித்தமும் என்று பொருள். சேருதல். இதில் தலைவி இரவுக்குறியில் மேலே இருக்க அமர்ந்து மரத்தில் அமர்ந்தக்கூடிய கூகையை பார்த்து, கூகையே நான் உனக்கு கறி கொடுக்கின்றேன், வறுவல் கொடுக்கின்றேன், இன்று என் தலைவன் வருகின்றான், தலைவன் வரும்போது நீ கூவி விட வேண்டாம், கத்தி விட வேண்டாம், அவர் என்னை பார்த்து செல்ல வேண்டாம், அதற்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று சொல்லக்கூடிய அந்த பாடலைத்தான் நற்றிணையில் தலைவி குறிஞ்சி தனியாக பாடியிருக்கார். அந்த பாடலை இதோ உங்கள் முன்னே நான் படிக்கிறேன். மிக அழகான ஒரு பாடல். ஏன்னா ஊரில் தலைவிக்கு இடர் தரக்கூடியவர்கள் பல பாத்திரங்கள் இருக்கும். எப்பவுமே ஒரு ஊருக்கு இரவுக்குறி பகற்குறியில் நாம் பேசும்போது ஊரில் போனால் ஒரு நாய் இருக்கும் எப்பவுமே. இது அதே போல் வயசான பெருசுங்க இருக்கும். அதே போல் கோட்டான்களும் கோகைகளும் அமர்ந்திருக்கும். அப்போ தான் தலைவன் தலைவை போய் சந்திக்க முடியும். அந்த மாதிரி குறிஞ்சி திணை பாடலில் இவர் பாடும்போது சொல்கிறாங்க, எம்பூர் வாயில் ஊன்துறை தடையிய கடவுள் முதுமரத்து உடன் உரை பழகிய தேயா வாழைவாய் தென்கண் கூர் உயிர். கூர்னா கூர்மையான நகங்களை உடைய பறவை. வாய்ப்பறை அசா வழிமுந்து கூகை. அந்த கூகையே நீ எதுவும் பேச வேண்டாம், கத்த வேண்டாம், தலைவன் வரக்கூடிய நேரம், இரவுக்குள்ள என்னை பார்த்துட்டு போவான், நீ அமைதியார், உனக்கு என்ன தேவையோ உணவு அத்தனையும் நான் கொடுத்து விடுகின்றேன் என்று அந்த சொல்லக்கூடிய காட்சியை தான் இந்த பாடலில் நமக்கு தெளிவாக எடுத்து பேசுகிறார்கள். அதை நம்ம கட்டாயமாக நம்ம பார்க்கணும். மிக முக்கியமான ஒரு பாடல். அந்த தலைவியினுடைய வாடல் நிலையை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மையூன் தெரிந்த நெய் வெண்புழுங்கல் அரிசியோட எளிவான் சூட்டோடு மலிய பேணுவதும் எஞ்சா கொள்கை எம் காதலர் வர நசையி துஞ்சாது அலமறு பொழுதின் அஞ்சி வர கடுங்குரல் பயற்றா தீமே. நீ எதுவும் கற்றாமல் என்னுடைய தலைவன் வரும்போது அமைதியாக இருக்க வேண்டாம், அதற்காக உன் வெண்புழுங்கல் அரிசியோடு உனக்கு உணவையும் நான் சமைத்து வருகின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த குறிஞ்சி திணை பாடலை நற்றிணையில் பாடுறார். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இப்போ நான் 2 செய்தியை சொன்னேன். ஒரு செய்தி முருகனை பற்றி பாடிய குறுந்தொகை பாடல், 2வது பாடல் நற்றிணையில் திருமாலை பற்றிய பாடல். ஐங்குறு நூற்றில் சிவனை பற்றியே நம்முடைய பாரதம் பாடிய பெருந்தேவனார் 3 வரியில் பாடுறார். அதுதான் முக்கியம். உலகையும் வளர்ந்த சிவனை பற்றி 3 வரியில் பாடக்கூடிய அந்த காட்சி நம்முடைய ஐங்குறு நூற்றில் படம் பிடித்து காட்டப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், மிக முக்கியமானது ஒரு நிலைப்பாடு.
குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இது. அந்த 3 வரி, நீலமேனி வாழிலை ஒருவன் இருநாள் நிழற்கீழ் மூவகை உலகும் முகிழ்ந்தென முறையே. மூவகை உலகம்னு சொன்னால் ஒன்று மேல் உலகம், இன்னொன்று கீழ் உலகம், இன்னொன்று பாதாளம். உலகத்துக்கு நீ தான் நாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த குறுந்தொகை பாடல் 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் உடையது. அந்த 3 அடி சிற்றலையில் இவர் தன்னுடைய 3 வரிகளால் சிவனை பற்றி புகழ்ந்து பாடுகின்றார். அதே போல் அகநானூறு புறநானூறு 2 நிலைகளும் பாடுறாரு. இந்த நிலைகள் அல்லாமல் திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை பற்றி பேசக்கூடிய அந்த காட்சி நமக்கு மிகப்பெரிய பிரதானதாக எடுத்து பேசப்படுகிறது. திருவள்ளுவர் மாலையில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த காட்சியை இதோ கடைசி பகுதியில் எடுத்து பேசுகின்றார். ஏன்னா உலகத்திலே ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் தான் திருக்குறள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த திருக்குறளை பற்றி பேசும்போது நம்முடைய பாரதம் பாடிய பெருந்தேவனார், ஏன்னா ஒரு முறை திருவள்ளுவரே ஒரு இரங்கல் பாடுவார் திருவள்ளுவர் மாலையில். என்னென்னா, மனைவி வாசிகை இறந்துடுறாங்க, இறந்த வாசிகை திருவள்ளுவர் பாடுறார். அன்போடு இனிய உணவு தருபவளே, ஒரு நாளும் என் சொல் கடவாதவளே, நான் உறங்கிய பின் நீ உறங்கி நான் விழிக்கும் முன் எழுபவளே, நீ இல்லாது நான் எவ்வாறு உறங்குவேன் என்று நம்முடைய திருவள்ளுவர் மாலையில் ஒரு இரங்கல் பாடக்கூடிய ஒரு பாட்டு போல திருக்குறளுடைய பெருமையை திருவள்ளுவர் மாலையிலே எடுத்துரைக்கிறார் நம்முடைய பாரதம் பாடிய பெருந்தேவனார். அதனுடைய பாடல் உங்கள் முன்னே இப்போ எடுத்து சொல்லுகின்றேன். எப்பொருள் யாரும் இயல்பின் அறிவுற. எல்லா திருக்குறளும் நீங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு என்ற திருக்குறளிலிருந்து ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறுகின்ற கடைசி திருக்குறள் 1330 குறட்பாக்களையும் எப்பொருளும் யாரும் இயல்பின் அறிவுற செப்பிய வள்ளுவர் தாம் செப்ப வரும் முப்பார்க்கு. திருவள்ளுவர் திருக்குறளுக்கு வைத்த பேர் முப்பால் அப்படின்னு சொல்கிறார். பாரதம் சீராம கதை மனு பண்டை மறை நேர்வன மற்றில்லை நிகர். இதற்கு நிகரான நூல் எதுவுமே இல்லை என்பதை பாரதம் பாடிய பெருந்தேவனார் 9ஆம் நூற்றாண்டிலே எடுத்து பேசக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது நிச்சயமாக திருக்குறளுடைய வலிமையும் வல்லமையும் எடுத்து பேசுகிறார் என்பது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நிலையை நம்முடைய பாரதம் பாடிய பெருந்தேவனார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இன்னும் குறிப்பாக இவரை பற்றி ஆராய்ச்சிகள் இன்னும் மேலும் நடக்க வேண்டியது. இது மட்டும்தான் பாடினாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லாமல் நிறைய பாடியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் குறுந்தொகையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிறப்பான பாடலை பாடுங்க. அகநானூரில் ஒரு கடவுள் வாழ்த்து பாடுறார். அகநானூர் முழுக்க யாரை பற்றி வரக்கூடிய நூல் ஆதலால் சிவனை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல். நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே யாரை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் என்று பார்த்தால் 3 வகையில் கடவுள் வாழ்த்து 5 நூல்களை பாடியிருக்கார். 1 குறுந்தொகையில் முருகன், நற்றிணையில் திருமால், அகநானூறு, ஐங்குறுநூறு, புறநானூறு சிவனை பற்றி பாடக்கூடிய நூல். சிவனை பாடாதவங்க யாருமே இருக்குமா? சிவாய நம என்று சொல்லியவருக்கு அவாயம் ஒன்றும் இல்லை என்பது போல சிவனை பற்றி இலக்கியங்கள் அதிகமாக பேசாத காலத்திலும் கடவுள் வாழ்த்து பாடிய அகநானூற்றில் கடவுள் வாழ்த்து. கார்விரி கொன்றை பொன்னேர் புதுமலர் தாரன் மாலையன் மலைந்த கண்ணியன் மார்பின அஃதே மையில் நுண்ஞான் நுதலது எமையான் நாட்டம் இகலட்டு கையது கணிச்சியோடு மழு மூவாய் வேலும் உண்டு அத்தோலாத்தோர்க்கே ஊர்ந்தது ஏறே சேர்ந்தொல் உமையே. தன்னுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய காட்சியை அந்த கடல் வாழ்த்திலே அகநானூற்றை எடுத்து காட்டுகின்றார். இப்படியாக பல்வேறு நிலைப்பாடுகளில் நம்முடைய பாரதம் பாடிய பெருந்தேவனார் தன்னுடைய பெயருக்கேற்ப 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்திருந்தாலும் அதற்கு பின்பாக பல்வேறுபட்ட நிலைகள் ஈடுபட்டு இருந்தாலும் பல செயல்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது குறுந்தொகையில் 255வது பாடலும் இவரால் பாடப்பட்டது என்று பேசப்படுகிறது. பெருந்தேவனார் என்று தேவன் என்ற பெயர்களில் பல பேர் இருந்தாலும் இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் தொடர்ந்து கடவுள் வாழ்த்து பாடுவதில் சிறந்தவராக வல்லவராக நல்லவராக நமக்கு காட்சி அளிக்கின்றார். அது குறுந்தொகையில் 255வது பாடலும் இவர் பாடுறாரு. ஏறத்தாழ அந்த பாடல் பொத்தில் காழ அத்தியா அத்து பொறையறை முழு முதல் உருவ குத்தி மரங்கெழும் தடக்கையின் வாங்கி உயங்கு நம்மை சிறுகன் பெடு நிறை உருப்பசி தீர்க்கும் தடு மறுப்பு யானை கண்டனர் தோழி கடன்
கடன் இரியர் எண்ணி இடந்தொறும் காமர் பொருட்பிணி போகிய நாம் வெங்கெந்த காதலர் சென்றவாறே. காதலன் சென்ற நிலையை பற்றி பாலைத்திணையில் பாடுறார். தலைவன் போன இடம் எப்பேற்பட்ட இடம்னா சூரிய கதிர்களால் சுடப்படக்கூடிய ஒரு இடம். அவர் எப்படி போவாரோ என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து இந்த பாடலிலே எடுத்து காட்டுகின்றார். அதுவும் அந்த பல்வேறு நிலைமைகளை பாரதம் பாடிய பெருந்தேவனர் எடுத்து சொல்லுகின்றார். பாரதம் பாடிய பெருந்தேவனரை பற்றி தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் தனியாகவே ஒரு நூல் வெளிவந்துள்ளது. அதே சமயம் பாரதம் பாடிய பெருந்தேவனத்தை ஒருவர் மட்டும்தான் இதுவரையும் கட்டுரை எழுதியிருக்காங்க. ஆனால் இப்படி தெரியாத மறைந்த பல தமிழ் தொண்டர்களை மீட்டுருவாக்கம் செய்து அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை மக்களுக்கு தெரியப்படுத்துவதில் காரைக்குடி கம்பன் கழகத்திற்கு இணை வேறு எதுவும் இல்லை என்று சொல்லலாம். பழனியப்பனும் கணேசனும் இருவரும் இணைந்து இத்தகைய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தருகின்ற பொழுது இவர்களை நாம் பாராட்டாமல் சீராமல் வேறு யாரை பாராட்டுவது? மறைந்த வெளிவராத பல்வேறு செயல்பாடுகளுக்கு இடையே அவரை பற்றி பாரதம் பாடிய பெருந்தேவனாரை பற்றி ஒரு நூலாக்கமே செய்தால்தான் ஒரு சிறப்பாக இருக்கும். இப்போ இன்றைய நிலையில் எத்தனையோ முனைவற்பட்ட ஆய்வுகள், எத்தனையோ இளநிறைஞ்சற்பட்ட ஆய்வுகள் வெளிவரக்கூடிய காலகட்டத்தில் பாரதம் பாடிய பெருந்தேவனாரினுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அல்லது வாழ்வுகளையும் பணிகளையும் அவர் பாடிய பாடல்கள் கடவுள் வாழ்த்து, அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு போன்ற பாடல்களில் காணப்படக்கூடிய பல்வேறு சிறப்புத்தன்மைகளையும் எடுத்து நாம் பேசினால் வருங்கால சந்ததிகளுக்கு, வருங்கால நம்முடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு இது ஒரு உறுதுணையாக அமையும் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. அந்த வகையில் தான் கடவுள் வாழ்த்தை பாடும்போது பற்றி முருகனை பற்றி முதல்ல கடவுள் வாழ்த்து தான் பிறந்த மண்டலம் எடுத்து பேசும்போது ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு பெருமை உண்டு. சோழ நாடு, சேரநாடு, பாண்டிய நாடு. சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, அந்த சான்றோர் உடைத்த மண்ணில் பிறந்தவர், வளர்ந்தவர், அறிந்தவர், தெரிந்தவர் தான் நம்முடைய பாரதம் பாடிய பெருந்தேவனார். இடத்துல வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த காப்பியத்தை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு 830 பாடல்களையும் தமிழில் கொண்டு வருவதற்கு அவர் என்ன பாடுபட்டு இருப்பார். ஏன்னா உலகத்தில் பெரிய காப்பியம் தமிழில் இப்போ ஒரு பெரிய நூல், அதிகமான விற்பனையான நூல் அப்படின்னு சொன்னால் கார்ல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் என்ற நூல் சொல்வது போல மிகப்பெரிய பாரதத்தை வெண்பாவால் இயற்றுவது என்பது கடினம். 4 அடிகளில் வெண்பாவால் இயற்றுவது என்பது பெருந்தேவனை தவிர வேறு யாரும் ஏற்றிருக்க முடியாது. அதுக்கு பின்னாடி நலவெண்பா, மற்ற வெண்பாக்கள் எல்லாம் வந்தது. ஆனால் முதலில் 9ஆம் நூற்றாண்டில் மகாபாரதத்தை 830 பாடலும் வெண்பாக்களை இயற்றிய பெருமை பாரதம் பாடிய பெருந்தேவனாரை சாரும். அந்த வகையில் ஆழமான செய்திகளையும் கடவுள் வாழ்த்துக்களையும் பல்வேறு சிறப்பு செய்திகளையும் குறிஞ்சித்தினையும் முல்லைத்தினையும் பாலைத்தினையும் பாடுவதில் வல்லவராக திகழ்ந்தார். ஐங்குறுநூறை பற்றி நாம் பேசும்போது நமக்கு தெரியும். மிகப்பெரிய சிறப்பு. மருதும் ஓரம் போகி நெய்தல் அம்மூவன் கருதும் குறிஞ்சி கபிலன் பாலை ஓதலாந்தை பனிமுல்லை பெய்யனை நூலை ஓது ஐங்குறுநூறு. அத்தகைய ஐங்குறுநூற்றுக்கு 3 வரிகளால் என சிவனுடைய பல்வேறுபட்ட சிறப்புகளை எடுத்து சிவனுடைய பிறைச்சந்திரனுக்கு ஒப்பாக எடுத்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த ஐங்குறுநூற்றிலே காண முடிகிற அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து செல்வோமானால் நிச்சயமாக பல்வேறு வரலாற்று சிறப்புகளையும் பல்வேறு பழக்க வழக்க நாகரிகங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இத்தகைய முயற்சிக்கு ஒரு வாய்ப்பாக உறுதுணையாக அமைந்து நமக்கு எல்லா நிலைகளிலும் பயன்படக்கூடிய ஒரு வாய்ப்பினை நல்கிய காரைக்குடி கம்பன் கழகத்தை மீண்டும் ஒரு முறை பாராட்டி, சீராட்டி, தாளாட்டி மேலும் பல்வேறு இலக்கிய செய்திகளை மக்களுக்கு காணொளி காட்சியாகவும் நூல் வடிவமாகவும் தந்தால் இது மேலும் தமிழகத்தில் காணப்படக்கூடிய பல தமிழர்களை மீட்டு தந்து பல பாடல்களை மீட்டு உருவாக்கம் செய்து மறைந்து போன நூல்களையும், ஏன்னா ஏராளமான இசை நூல்கள் மறைந்து போயிடுச்சு, இலக்கண நூல்கள் மறைந்து போயிடுச்சு. இத்தகைய மறைந்து போன இலக்கண நூலை மீட்டு உருவாக்கம் செய்து ஒரு காணொளி காட்சி வழியாக வெளியிடுவோமானால் கம்பன் கழகம் உண்மையிலே தமிழுக்கும் தமிழகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் மிகவும் பெருமை சேர்த்ததாக இருக்கும் என்பதை சொல்லி மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை நல்கி பாரதம் பாடிய பெருந்தேவனாரை பற்றி அடியனுக்கு கிடைத்த மிக பெருமையாக என்பதை சொல்லி, காய்களிலே வெளிப்புற அழகு மாங்காய், உட்புற அழகு தேங்காய், கனிகளிலே வெளிப்புற அழகு ஆப்பிள், உட்புற அழகு பழ, மயில் ஆடும்போது அழகு, குயில் கூவும்போது அழகு, தாமூலம் மெல்லும்போது அழகு, தமிழை சொன்னாலே அழகு, தமிழை சொன்னாலே அழகு, தமிழை பேசும்போதே அழகு,
காரைக்குடி கம்பன் கழகத்தாருக்கு என் நெஞ்சு நிறைந்த நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் என்னுடைய இதய கமலத்திலே இருந்து மனம் மொழி மெய்களால் பாராட்டி அவர்கள் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.